ஓகே, கமான் ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்கள். ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது கிராம ஊரக உள்கட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு சாப்டர் நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லையா? இப்போ ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஊரக உள்கட்டமைப்பு. ஊரக உள்கட்டமைப்பு, ஊரக வீட்டு வசதி, ரூரல் ஹவுசிங். முதல்ல இதில் பார்க்குறது, ஒரு ஊருன்னு வந்ததுன்னா அதனுடைய கட்டமைப்பு என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையா? இப்போ நாடுன்னு பார்க்கும்போது சரியான பாலங்கள் வசதி இருக்கணும், சாலை வசதி இருக்கணும், மருத்துவ வசதி இருக்கணும், டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கணும், இதெல்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அது மாதிரி ரூரல் ஊருக்குன்னு வரும்போது, கிராமங்கள்னு வரும்போது என்னென்ன அகக்கட்டுமானங்கள் இருக்கணும்? ரூரல் ஹவுசிங், வீட்டு வசதி இருக்கணும். முக்கியமானது தான். ஹவுஸ் இஸ் ஒன் ஆஃப் த பேசிக் நீட்ஸ் ஃபார் நீட்ஸ் ஆஃப் எவரி ஃபேமிலி. ஒவ்வொரு வீட்டுக்கும் அடிப்படையானது என்னது? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வீடு, இதுதான் அடிப்படையானது இல்லையா? ப்ரொவிஷன் ஆஃப் பெட்டர் ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ் இன்க்ரீஸஸ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர். இந்த நல்ல வீடு அமைப்பு இருந்துச்சுன்னா, ஒருத்தருக்கு நல்ல வீடு அமைஞ்சிருச்சுன்னா தொழிலாளர்கள் உற்பத்தி திறன் சிறப்பானதாக இருக்கும், அதிகரித்து கொண்டே இருக்கும். த ஹவுசிங் ப்ராப்ளம் இஸ் கெட்டிங் அக்ரிவேட்டட் டியூ டு ரேபிட் அடாப்ஷன் ஆஃப் நியூக்ளியர் ஃபேமிலிஸ். இந்த வீட்டு தொல்லை வந்ததுக்கு, இந்த வீடுகளுக்கான பிரச்சனை வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், ரேபிட் அடாப்ஷன் ஆஃப் நியூக்ளியர் ஃபேமிலிஸ். அதாவது சிறிய வீடுகள், சிறு குடும்பங்கள் உருவானது தான் வீடு பிரச்சனை காரணமாக அமைந்தது. ஏன்னா வீடு நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ வேலை என்னாச்சு? கூட்டு குடும்பங்களாக இருந்தாங்க. 20, 30 பேர், 40 பேர்லாம் ஒரே வீடாக இருந்தாங்க. ரூமு குறைவாக இருக்கும், தங்கிறதுக்கு தான் இருக்கும், ப்ரைவேட் இருக்காது. ஆனால் அவங்க எல்லாம் குடும்பமாக ஒரே குடும்பமாக இருந்ததுனால ஒரு 20, 30 பேருக்கு ஒரு குடும்பம் இருந்ததுன்னா ஒரு வீடு முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைக்கி என்னாச்சு? 2 பேருக்கு எல்லாம் கூட ஒரு வீடுகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இதனுடைய விளைவு என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். அதாவது ஹவுசிங் டஸ் நாட் மீன் ப்ரொவிஷன் ஆஃப் ஹவுஸ் அலோன். வீடுங்கிறது தனியாக இருக்கிறதுங்கிறது மட்டும் பிரச்சனை கிடையாது. சிறு குடும்பங்கள் வந்துருச்சு இல்லையா? சிறு குடும்பம் தான் என்ன, அவங்க நல்லா இருக்கலாம்ல, அது சண்டை இல்லாமல் இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும், நிம்மதியாக இருப்பாங்க. நிம்மதியாக இருந்தால் குடும்பம் நல்லா உருவாகும். குடும்பம் நல்லா இருந்ததுன்னு சொன்னால் என்னாகும்? உற்பத்தி, செயல்பாடு, சமுதாயம் எல்லாம் நல்லாயிருக்கும், எல்லாம் அவங்க வேலையை நல்லா பார்ப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் வீடுங்கிறது தனியான ஒரு வீடு மட்டும் கிடையாது. அதுக்கு என்ன இருக்குது? ஒவ்வொன்றுக்கும் என்ன தேவைப்படுது? ப்ராப்பர் வாட்டர் சப்ளை, குடிநீர் வசதி, குட் சானிடேஷன், சரியான சுகாதார வசதி, அதே மாதிரி ப்ராப்பர் டிஸ்பாசபிள் சேவிங் எக்ஸட்ராஸ் என்ன இருக்கணும்? கழிவுநீர் வசதி சரியான முறையில் போயிட்டுருக்கணும். ஸோ இது எல்லாம் வரணும். வரிசையாக ஒன்று கொடுத்த நாங்கள்னு சொல்லக்கூடிய 2 பேருக்கு கூடிய வீடுகளாக வந்துருச்சுன்னா கழிவுநீர் இது இல்லையா? இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது? சாக்கடையாக மாதிரி பொதுவில் ஓட ஆரம்பிச்சதில்ல. இதெல்லாம் தான் மிக முக்கியமானதாக பிரச்சனையாக இருக்குது. The problem of housing can be tackled by the development of low cost. இந்த பிரச்சனைகளெல்லாம் கையில் எடுத்து என்ன பண்ணுறாங்க? இதை தீர்க்கிறதுக்கு லோ காஸ்ட் ஆஃப் டெக்னாலஜி இன் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது குறைவான செலவில் உயர் தொழில்நுட்பத்தில் வீடுகளை உருவாக்கி தருதல். ப்ரொவிஷன் ஆஃப் அடேக்குவேட் ஹவுசிங் ஃபைனான்ஸ், வீடு கட்டுவதற்கு தேவையான கடன்களை வழங்குதல். அண்டு ப்ரொவிஷன் ஆஃப் லேண்ட் சைட்ஸ் ஆஃப் லேண்ட்லெஸ் ஒர்க்கர்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ். கிராமப்புறங்களில் வீடு இல்லாத தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா? அதாவது நிலமில்லா தொழிலாளர் இருக்காங்க இல்லையா? அவர்களுக்கு தேவையான வீட்டு மனைகளை வழங்குதல். ப்ரொவிஷன் ஆஃப் லேண்ட் சைட்ஸ், வீட்டு மனை வழங்குதல். இவைகள் மூலமாக இந்த வீட்டு பிரச்சனையை தீர்க்கலாம். ஆஸ் பர் த NSSO டேட்டா, இதை ஞாபகத்தில் வச்சுக்காங்க, நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன்ஸ். அதாவது கிராம வீட்டு வசதி வாய்ந்த தேசிய மாதிரி ஆய்வு அமைப்பு இருக்கு இல்லையா? இதனுடைய புள்ளிவிவரப்படி 38% ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட்ஸ் லிவ் இன் வித் 1 ரூம். 38% மக்கள் ஒரு அறை மட்டுமே வைத்தவர்களாக ஒரு அறை என்பதை மட்டுமே, ஒரு ரூம் மட்டுமே வச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் 38% என்ன பண்ணுறாங்க? வெறும் 2 ரூம் மட்டுமே வாழ்ந்துட்டுருக்காங்க வீடுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு ஆய்வு சொல்லுது. 38% மக்கள் வெறும் ஒரே ஒரு ரூம் வச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. 36% 2 ரூமுங்கிற வசதியோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறைபாடு இருந்துகிட்ருக்கு. இதுதான் வீட்டு வசதியாக இருந்துகிட்ருக்கு, இப்படி தான் முன்னேறிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருந்ததுன்னா என்னாகும்? மனது பாதிக்கப்பட்டு, உற்பத்தி பாதிக்கப்பட்டு, சமுதாயமே பல குழப்பங்களுக்கு உள்ளாகும். அடுத்தது ரூரல் மார்க்கெட்டு. அதாவது தமிழ் மீடியத்தில் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னால், இந்த நடுவில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வீட்டு பிரச்சனைலாம் சொன்னாங்க இல்லையா? சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? நடுவில் இந்த NSSO புள்ளி விவரத்தின் படிங்கிறத நடுவில் ஒரு 4 வார்த்தை கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணுங்க, நீங்கள் இந்த ஊரக வீட்டு வசதிங்கிறதோடு சேர்த்திக்காங்க தமிழ் மீடியத்தில். ஓகேவா? அடுத்தது ரூரல் மார்க்கெட்டு, ஊரக அங்காடின்னு ஒரு விஷயம் இருக்குது. ரூரல்
மார்க்கெட், ரோட் மார்க்கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரோடுங்கிற வார்த்தை என்ன பண்ணுங்கள், ரூரல்னு மாற்றிக்காங்க. ஏன்னா சாலை அங்காடிங்கிறதுல ரூரல் மார்க்கெட்னு சொல்லக்கூடியதான். இந்த ரோடுங்கிறது ரூரல்னு மாற்றிக்காங்க. ரூரல் மார்க்கெட் ரெஃபர்ஸ் டு த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட்டட் டு பை அண்ட் செல் the products produced in rural areas and also to purchase the needed products and farm inputs produced in urban and other regions. அதாவது கிராம அங்காடின்னு சொல்லக்கூடிய ஊரக அங்காடின்னு சொல்கிறாங்க இல்லையா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட்டடு அதனுடைய அகக்கட்டுமானங்களை உருவாக்குவதன் மூலமாக என்ன ஆகுதுன்னு சொன்னால், பை அண்ட் செல் த ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு இன் ரூரல் ஏரியா, கிராமப்புறங்களில் உருவாக்கப்பட்ட பண்டங்களை வாங்கவோ விற்கவோ ஏற்படுகின்ற ஒரு இடமாகவே கிராம அங்காடியை ஊரக அங்காடியை சொல்லலாம். இதனுடைய அகக்கட்டுமானம் நல்லா இருக்கணும். இதோடு என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஆல்சோ பர்ச்சேஸ் த நீடட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃபார்ம் இன்புட்ஸ் ப்ரொடியூஸ்டு இன் த அர்பன் அண்ட் அதர் ரீஜன்ஸ், நகர்ப்புறங்களிலும் சரி மற்ற பகுதிகளிலையும் உற்பத்திக்கு தேவைப்படுகின்ற கச்சா பொருள்கள்னு சொல்லக்கூடிய அந்த இன்புட்ஸ் இருக்கு இல்லையா, உள்ளீடுகள், அதை வாங்குறதுக்கும் உற்பத்தி செய்த பண்டங்களை வாங்குவதற்கும். ஏன்னா கிராம மக்கள் அரிசி பருப்புங்கிறதெல்லாம் வாங்கிக்கலாம், ஆனால் சில பொருள் எல்லாம் டவுன்லேருந்து தான் வாங்கி ஆகணும் நகரங்களில். அந்த மாதிரியான பொருளை வாங்குறதுக்கும் நகரத்தில் இருக்கிறவங்க தனது தொழிலுக்கு தேவையான மூலப்பொருளாக இருக்குது இல்லையா, இந்த நூல் வாங்குறதுக்கு பருத்தி, இந்த சில இதெல்லாம் செய்கிறதுக்கு பாக்கு மட்டை செய்கிறாங்க இல்லையா, பாக்கு மட்டை பிளேட் செய்கிறாங்க இல்லையா, அந்த தட்டுகளை உருவாக்குறதுக்கான பாக்கு மட்டை, இது மாதிரி கயிறு தரிக்கிறதுக்கு வாங்குறதுக்கு இது மாதிரியான மூலப்பொருள்லாம் வந்து கிராமத்துக்கு வராங்க இல்லையா, இவைகளெல்லாம் கடையில் இருந்ததுன்னா ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம். இதற்காகவும் இந்த ஊரக அங்காடியானது தேவைப்படுது. The rural marketing is still defective as farms. இன்னமும் குறைபாடு உள்ளதாக இந்த ஊரக அங்காடி உள்ளது. எதன் மூலமாகன்னு சொன்னால், லேக் பார்கெனிங் பவர், அதாவது பேரம் பேசும் சக்தி கிராம மக்களுக்கு மிகவும் குறைவு, விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. நம்மளே பார்க்கலாம், தக்காளிங்கிறது இருக்கு இல்லையா, ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, நிறைய விளைஞ்சிருக்கு, அதில் என்ன ஆகுது, கடை கொண்டு வந்தால் தக்காளி 5 ரூபாய் கிடைக்குது சார் கிலோவுக்கு சொல்கிறோம் இல்லையா, 5 ரூபாய் கிடைக்குதுங்கும் போது அந்த விவசாயினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அவங்களுக்கு இருக்க கஷ்டம் இருக்கும் இல்லையா, அதனால தான் என்ன பண்ணுறாங்க, பல நிறைய ஏக்கரில் இருக்கக்கூடிய தக்காளி என்ன பண்ணுறாங்க, மாடுகளை விட்டு சாப்பிட வச்சு மெதுக்கி வச்சிடுறாங்க, வீணாக போகட்டும். ஏன்னா அதை கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கிலோ 5 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு கொடுத்தா விவசாயிகளுக்கு சார்ஜுக்கு செலவுக்கெல்லாம் பத்தாமல் போயிடுது இல்லையா, அதனால் வீணாக போகுது. அதாவது தக்காளி மாதிரி நிறைய பொருட்களுக்கு என்னது விலை குறைவாகுது, விலையை அவங்களால தீர்மானிக்க முடியதில்லை, கடையில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த பார்கெனிங் பவருங்கிறது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பற்றாக்குறை, பேரம் பேசும் சக்தி இல்லைன்னு சொல்லலாம். லாங் செயின் ஆஃப் மிடில் மேன், இடைத்தரகர்களுடைய வேலையானது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். புரோக்கருடைய தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குது. லேக் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ், அமைப்பு ரீதியான ஒரு முறை விவசாயிகளுக்கு இல்லாமல் இருக்குது. இன்சஃபிஷியன்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், போதுமான அளவிற்கு கிடங்கு வசதிகள், அந்த கோல்டு ஸ்டோரேஜ் எல்லாம் படித்தோம் இல்லையா, அதிலேயே சொல்லிட்டோம், இன்னமும் பற்றாக்குறையாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அவைகளெல்லாம் இருக்குது, பற்றாக்குறையாக இருந்து கொண்டிருக்கிறது, போதுமான அளவு இல்லை. புவர் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், போதுமான அளவு போக்குவரத்து வசதி இன்னமும் இல்லாமல் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அவங்களுக்கு வண்டி வசதியோ வாகன வசதியோ பஸ் வசதியோ போதுமானளவுக்கு இன்னமும் இல்லாமல் இருந்துட்டு தான் இருக்காங்க, முழுமையாக இல்லை. ஆப்ஷன்ஸ் ஆஃப் கிரேடிங், தரம் பிரித்தல், தரத்தை உருவாக்குறதுக்கு தரம் பிரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படியே உற்பத்தி பண்ணதை கொண்டாந்து போட வேண்டியதாக இருக்குது. தரம் பிரித்து இங்கே கொண்டு வந்து சேர்த்துறதுக்கான வசதிகள் இன்னமும், தரம் பிரிப்பதற்கான அமைப்பு இன்னமும் முழுமையான அளவுக்கு வந்து சேரல. inadequate information and புவர் மார்க்கெட் அரேஞ்ச்மெண்ட்ஸு, போதுமான அளவுக்கு தகவல் தொழில்நுட்பம் விவசாயிகளிடம் இன்னும் கூட வந்து சேரவில்லை. அதே மாதிரி போதுமான அளவிற்கு அங்காடி வசதிகள் போதுமான அளவுக்கு இன்னமும் கூட விவசாயிகளை சேராமலே இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மிகப்பெரிய குறைபாடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரூரல் ரோட்ஸ் நடுவில் கொடுத்துருக்காங்க பார், இதை முடிச்சிட்டாங்க. அடுத்து ரூரல் ரோடுக்கு வந்து சேர்றாங்க. ரூரல் ரோட் இன் இந்தியா கான்ஸ்டியூட்டு, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இந்தியாவில் சட்டப்படி என்ன இருக்கணும், 26,050 லட்சம் கிலோமீட்டர், அதாவது கிராம சாலைகள் மொத்தமாக இந்தியாவில் 26.50 26.50 லேக்ஸ் கிலோமீட்டர்ஸ், 26.50 லட்சம் கிலோமீட்டர் இந்தியாவில் சாலைகள் போடப்பட்டிருக்கணும், இது கிராமங்களில். ஆனால் என்ன இருக்குது, 13.5% மட்டும்தான் சாலை போடப்பட்டிருக்கு. சர்ஃபேஸு 13.5% மட்டும்தான் சாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. மற்றதெல்லாம் எப்படி இருக்குது, மற்றதெல்லாம் எப்படி இருக்குது, வெறும்
ஒரு ஒத்தையடி பாதை மாதிரியும் மண் சாலைகளாகவும் இது மாதிரி தான் இருந்துகிட்ருக்குது. ஸோ நீடட் 26.50, ஆனால் போட்டுக்கிறது 13.5% மட்டும்தான். அப்போ கிராம சாலைகள் குண்டும் குழியுமாகவும் மோசமானதாகவும் சாலை வசதி போதுமான அளவுக்கு இல்லாமலும் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்தியாஸ் ரோட் நெட்வொர்க் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்டஸ்ட் லார்ஜஸ்ட். இந்தியாவில் சாலை வசதிங்கிறது உலகிலேயே பெரியதானதாகும். த ரோட் லெங்த் ஆஃப் இந்தியா இன்க்ரீஸ்டு ஃப்ரம் about 4 lakh kilometers 1950-51. 1950-51 4 லட்சம் கிலோமீட்டர் மட்டும்தான் இந்தியாவில் சாலை வசதி இருந்தது. உலகிலேயே சாலை வசதி உள்ளது மிகப்பெரியது இந்தியாவில் தான். இந்தியா தான் உலகிலேயே மிகப்பெரும் சாலை வசதி உள்ள ஒரு அமைப்பாகும். 4 லட்சம் கிலோமீட்டர் மட்டும்தான் 50 சுதந்திரம் அடைஞ்ச போது இருந்தது. ஆனால் இப்போ எப்படி இருக்குது? 2018 34 lakhs கிலோமீட்டர். ஆனால் இப்போ 34 லட்சம் கிலோமீட்டர் அளவுக்கு என்ன இருக்குது? சாலை வசதி உள்ளது 2018 அப்படின்னு ஒரு புள்ளி வந்துடுறாங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்கோம்? இது வரைக்கும் இதை பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம இன்னொரு இதில் அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். இது வரைக்கும் முடிச்சுக்கலாம். நல்லா படிங்க. இன்னும் உங்களுக்கு ஹோம்ஒர்க்லாம் கொஞ்சம் குறைச்சி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம அதை குறைச்சி கொடுக்குறோம். படிக்கிறவங்க நல்லபடியாக படிச்சுக்காங்க. படித்து நல்லா எழுதி பாருங்கள். எவ்வளவு நம்ம ரிட்டர்ன் பண்ணி எழுதி பார்க்குறோமோ அன்றைக்கி ஒரு பொண்ணுகிட்ட சொல்லும்போது அது நல்லா புரிஞ்சுட்டு எடுத்தோன்னு சொல்லிச்சு. ஆமாம் சார், செல்ஃப் வேல்யூஷனுங்கிறது எல்லா ஸ்கூல்லையும் நடக்கூடியது நல்லா சொல்லிகிட்ருக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொம்பவும் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். நல்லா படிங்க, எழுதி பாருங்கள், நீங்களே அதை கரெக்ஷன் பண்ணி பாருங்கள். எப்போ எக்ஸாம் வச்சாலும் ரெடிங்கிற மாதிரி பார்த்துக்காங்க. ஓகேவா? மற்றவங்க சொல்லணும் நம்ம மார்க் போடணுங்கிறத எதிர்பார்த்துட்ருக்காதீங்க. நல்லபடியாக படித்து உங்களுடைய அப்கிரேட் பண்ணிக்காங்க. கிரேடேஷனுங்கிற தரம் உயர்த்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகேவா? எப்போ எந்த சப்ஜெக்ட்லேயும் நல்லா நாலேஜ் வர மாதிரி பார்த்துக்காங்க. படிங்க. பேப்பர்லாம் கொண்டாந்து கொடுத்துருங்க. இன்னமும் கூட +1 பேப்பர் வந்து சேராமல் இருக்குது. கட்டாயம் எல்லாருமே கொண்டாந்து ஸ்கூலில் கொடுத்துருங்க. மொத்த பேப்பரையும் கொண்டாந்து பேர் எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க. நாங்கள் வேலை பண்ணி தந்துடுறோம். ஓகேவா? ஓகே, அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, குட் லக்.